ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் குழந்தைங்க வந்து மில்க் குடிக்கலைனாலும் பரவாயில்ல, அதுக்கு பதில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை எள்ளு 200 கிராம் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வேர்க்கடலை வந்து ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க. 200 கிராம் வெள்ளை எள்ளுக்கு 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. அப்போ தான், ஏன்னா வந்து அதில் இனிப்பு அதிகமாக இருந்தால் தான் கொஞ்சம் பசங்க சாப்பிடுவாங்க. 3 ஸ்பூன் வந்து நெய் எடுத்துக்கோங்க. 3 இல்லை 4 ஸ்பூன் நெய் எடுத்து உருக்கி வச்சுக்கோங்க. உருக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வெள்ளை எள்ளையும் வேர்க்கடலையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணிக்கோங்க. பவுட்ரு பண்ணதை மொத்தமாக கொட்டிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரே ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, வெல்லம் வந்து நம்ம மிக்சியில் போட்டு தூள் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த வெல்லத்தையும் நல்லா போட்டுருங்க. போட்டுட்டு இந்த 3த்தையுமே நம்ம எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறப்ப எப்படி பண்ணணும் அப்படின்னா, கை வந்து அழுத்தி பிசையக்கூடாது. ஃபஸ்ட்டு வெல்லம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா உதுத்து விட்டு மிக்ஸ் பண்ணால் தான் வெல்லம் வந்து எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகும். இதேமாரி மிக்ஸ் ஆகிறப்ப தான் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும். அப்புறமா வந்து இது எப்படி எனக்கு தெரியும், பாலுக்கு பதில் இந்த டிஷ்ஷை நீங்கள் கொடுத்து பாருங்கள். நம்மளுக்கு வந்து ஒரு டாக்டர் தான் எனக்கு சொன்னார், குழந்த பால் குடிக்கலைனாலும் பரவாயில்ல, வெள்ளை எள்ளு வேர்க்கடலை இதுமாரி செஞ்சு கொடுங்க. அவங்க பால் குடித்தாலும் குடிக்கலைனாலும் அதோடைய சத்து வந்து இதிலேருந்து நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்து ரொம்ப, நானும் இதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். டாக்டர் சொல்லி சரி பசங்க சாப்பிடுவாங்களோ சாப்பிட மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டா தான் நானும் செஞ்சேன். சரி செஞ்சு வேஸ்ட் ஆகிடுமோ, ஏன்னா என் பசங்க வந்து அதுங்கிட்ட ஒரு ஃபுட்டு வந்து பாஸ் ஆகிறதே கொஞ்சம் கஷ்டம்தான், பிடிச்சி சாப்பிட்றதே. இப்போ வந்து நான் அந்த உருக்கி வச்ச நெய்யையும் சேர்த்து நல்லா அது பாருங்க, இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னமும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு வெல்லம் ஒரு மாதிரி இருக்கும்ல. நெய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணது முதல்லனாவும் தண்ணி மாரி ஆன மாதிரி இருக்கும் உங்களுக்கு டக்குன்னு. நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே கலரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். ஓகேவா? என் பசங்க செய்கிறப்பயே என்ன பயந்துகிட்டே தான் செஞ்சேன்னு சொன்னேன்ல, இது செஞ்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, நான் செய்கிறப்பே டேஸ்ட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருச்சு, எனக்கும் ஹாப்பியாக இருந்தது. இது வந்து அவங்க டெய்லியும் இதை நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா உருண்டை பிடிப்போம். உருண்டை பிடிக்கிறப்ப எப்படி பிடிப்போன்னு சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். பசங்க வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து இதை செஞ்சுட்டு ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். அதுக்குள்ளேயே அவங்க நாங்கள் செய்கிறப்பே ஒரு 5 உருண்டை காலி ஆகிடுச்சு. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்கள் குழந்தைங்களுக்கும் அதே மாதிரி ரொம்ப பிடிக்கும். செஞ்சு ஒன் டைம் பாருங்கள். நீங்கள் இவ்வளோ குவான்டிட்டி செய்யலைனாலும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி 50 வெள்ளை எள்ளு எடுத்து கூட நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். நல்லா அழுத்தி உருண்டை பிடிக்கிறப்ப உருண்டை பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி பிடிக்கிறீங்களா, அழுத்தி உருண்டை பிடிச்சிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டி விடுங்க. கையில் வச்சு உருட்டி விட்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நல்லாவே அது ஷைனிங்காக இருக்கும். நம்ம உருண்டை பிடிச்சது வந்து நல்லா ஒரு லட்டு மாதிரி கரெக்டான ஷேப்பில் இது இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஓகேவா? இதுமாரி உருண்டை எல்லாத்துலேயும் பிடிச்சிக்கோங்க. உருண்டையோட சைஸ் வந்து உங்களுடைய விருப்பம். நீங்கள் ரொம்ப பிடிச்சிட்டாலும் குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் திகட்டின மாதிரி ஆகிடும். அதனால் கொஞ்சம் பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு மீடியம் சைஸில் தான் நான் வந்து உருண்டை பிடிக்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை இல்லைனா 2 உருண்டை கொடுக்கலாம் பசங்களுக்கு. குழந்தைங்கன்னு சொல்கிறேன், ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் வந்து பெரியவங்க, சின்ன வயசு பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து கால்சியம் சத்து அதிகம். நம்மளுக்கு இடுப்பு வலி, கால் வலி அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அது எல்லாமே சரியாகும். ஒரு நாளைக்கு ஒரு உருண்டையிலேருந்து 2 உருண்டை வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து டாக்டரே வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு இந்த விஷயம் நம்மளோட மட்டும் போகக்கூடாது, மற்றவங்களுக்கும் தெரியணும். நிறைய குழந்தைங்க வந்து பால் குடிக்கவே பிடிக்காது. நம்ம பால் குடிக்கலைன்னா டீ காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறதும் நம்மளுக்கு கெடுதல். அதுக்கு பதிலாக இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதை சாப்பிட்டாலே போதும். பால் குடித்தாலும் குடிக்கலைனாலும் 2வது பட்சம் தான். குடித்தாலும் ஓகே தான், இல்லை நான் இது மட்டும் கொடுக்குறேன் போதும் அப்படின்னு நினச்சாலும் உங்களோட விருப்பம்தான். குழந்தைங்க நம்ம இது கொடுத்துட்டோம் பால் கொடுக்க வேணாமா அப்படின்னு நினச்சா அப்படி கிடையாது. நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னாலும் குழந்தைங்க பால் குடிக்கிற குழந்தைங்களுக்குமே இது கொடுத்தாலும் ரொம்ப நல்லது. நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஸ்நாக்ஸ் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுத்து அனுப்பலாம். நான் 2 டேஸாகவே இதை தான் கொடுத்து அனுப்புகிறேன் என் பாப்பாவுக்கு. மிச்சம் இல்லாமல் நீ ஏமா 1 வைக்கிற 2 வச்சு கொடுக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பாப்பா.
அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குது, அல்டிமேட்டாக இருக்குது டேஸ்ட்டு. உங்களுக்கும் பிடிக்கும், நீங்களுமே சாப்பிட்லாம். நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே ஒரு நாளைக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கிட்டாலுமே போதும் தானே. இது வந்து காஸ்ட்டு வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்காது. ஓகேவா? நம்மளால் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா இதுக்கு செலவு வந்து கம்மி தான். இது மாதிரி நாங்கள் உருண்டை பிடிக்கிறத நல்லா நம்ம இந்த மாதிரி உருட்டணும். அப்போ தான் ஷைனிங்காக கரெக்டாக இருக்குமே. நான் வந்து இப்போ உருண்டை பிடிச்சிட்டு தான் காமிக்கிறேன். அப்பயே எங்கள் பாப்பா வந்து எடுத்து எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உருண்டை பிடிச்சி முடித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. 1 மந்த் ஆனாலுமே நம்மளுக்கு கெட்டு போகாது, நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. டெய்லி ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கிறப்ப சாப்பிட்லனா, இப்போ வந்து ஸ்கூலும் ஓப்பன் ஆகிடுச்சு, அதனால் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் இதை வச்சுமே நம்ம அனுப்பலாம். ஓகேவா? இதில் நீங்கள் நட்ஸுமே வறுத்துட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணி இதுலேயும் சேர்த்து உருண்டை பிடிக்கலாம். இந்த உருண்டை வந்து நான் 35 உருண்டை கிட்ட எனக்கு வந்தது. நான் சொன்ன இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த டிஷ்ஷை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் ஹெல்த்தியான டிஷ்ஷெல்லாம் நம்ம சேனலில் வரும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.